ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டெல்லி கடந்த சில நாட்களா நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நகரம். ஒருபுறம் மாணவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இன்னொரு பக்கம் இந்தியா அமெரிக்கா இடையிலான முன்மொழியப்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணியா வராங்க. ரெண்டு போராட்டங்களுக்கும் காரணங்கள் என்னவோ வேறுபட்டாலும் மத்திய அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதுதான் இதோடைய முக்கிய நோக்கமா இருக்கு. குறிப்பா விவசாயிகளுடைய பேரணிக்கு பல விவசாய சங்கங்கள் அழைப்பும் விடுத்திருக்கிறாங்க. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் இது போன்ற மாநிலங்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் டெல்லியை நோக்கி புறப்பட்டிருக்கிறாங்க. பேரணியை முன்னிட்டு டெல்லி ஹரியானா எல்லையான அந்த சிங்கு, திக்ரி, ஷம்பு உள்ளிட்ட எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. பல இடங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு கூடுதல் காவல்துறையினரும் துணை ராணுவ படையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. பேரணி தொடர்பான காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். सरकार मुर्दाबाद, हरियाणा प्रशासन मुर्दाबाद, हरियाणा प्रशासन இதே போன்ற காட்சிகளை தான் சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதுக்கான காரணமே வேற. ஆனால் இப்போ இந்தியா அமெரிக்கா ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் ஒரு முக்கியமான வர்த்தக ஒப்பந்தம் பற்றின பேச்சுவார்த்தை தான் நடந்துட்டு வருது. இந்த ஒப்பந்தம் இன்னும் இறுதியெல்லாம் செய்யப்படலை. ஆனால் இந்த ஒப்பந்தம் இந்திய விவசாயத்துடைய எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடும் அப்படிங்கிற அச்சத்தில் பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணியாக போயிருக்கிறாங்க. இன்னும் ஒப்பந்தமே கையெழுத்தாகலையே, அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளவு பெரிய எதிர்ப்பு அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே எழும். இந்த விஷயத்தில் விவசாயிகளுடைய வாதங்கள் என்ன, அரசுடைய பதில் என்ன, இந்த ஒப்பந்தத்தில் உண்மையான அப்படி என்னதான் இருக்கு இவங்கெல்லாம் இவ்வளோ பயப்படுறதுக்கு அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம விரிவாக பார்க்க போகிறோம். பல மாசங்களா இந்தியாவும் அமெரிக்காவும் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் பற்றின பேச்சுவார்த்தையை நடத்திட்டு வராங்க. இந்த ஒப்பந்தத்துடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை அதிகரிக்கிறதும் சில பொருட்களுடைய இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிக்கு விதிக்கப்படுற அந்த சுங்க வரிகளை குறைக்கிறதும் தான். ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் விவசாயம் முக்கியமான அம்சமாக இருக்கிறதுனால அது இந்திய விவசாயிகளை பாதிக்கும் அப்படின்னு பல விவசாய அமைப்புகள் குற்றம் சாட்டுறாங்க. அதனால தான் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கு முன்னாடியே அவங்க டெல்லியில் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. சரி, இப்போ விவசாயிகளுடைய முதன்மையான மற்றும் முக்கியமான அச்சம் என்ன இந்த விஷயத்தில் அப்படின்னா, இப்போ வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பல வேளாண் மற்றும் பால் பொருட்களுக்கு இந்தியா சுங்கவரி விதிக்குது. இது மூலமா இந்திய உற்பத்தியாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பும் கிடைக்குதுன்னு தான் பார்க்குறோம். ஆனால் இப்போ அந்த புதிய வர்த்தக ஒப்பந்தம் மூலமா இந்த சுங்க வரிகள்லாம் குறைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அமெரிக்காவில் இருந்து அதிக அளவு வேளாண் மற்றும் பால் பொருட்கள் இந்திய சந்தைக்குள்ள நுழைகிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு விவசாயிகள் சொல்றாங்க. இது உள்நாட்டு சந்தையுடைய விலையையும் பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிரதான கவலையா இருக்கு இந்த விவகாரத்தில் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அமெரிக்கா அப்படின்னு பார்க்கும்போது உலகினுடைய மிகப்பெரிய வேளாண் ஏற்றுமதி நாடுகளில் ஒன்று. சோயாபீன்ஸ், மக்காச்சோளம், பருத்தி, ஆப்பிள், பாதாம், பால் பொருட்கள், கோழி இறைச்சி இது போன்ற பொருட்களை மிகப்பெரிய அளவில் அவங்க உற்பத்தி செய்கிறாங்க. இந்த வர்த்தக ஒப்பந்தத்தினால ஒருவேளை இந்த பொருட்கள் எல்லாம் குறைஞ்ச சுங்கவரியோட இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னா அது இந்திய சந்தையில் குறைஞ்ச விலையில் கிடைக்கலாம் அப்படின்னு விவசாயிகள் அச்சப்படுறாங்க. இதனால் என்ன ஆகும்னா அதே பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய இந்திய விவசாயிகள் தங்களுடைய விலை பொருட்களை போட்டி விலையில் விற்க முடியாமல் போகும் அப்படின்னு விவசாயிகள் தரப்பில் சொல்லப்படுது. இப்போ விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான வாதம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய விவசாய அமைப்புக்கும் இந்தியாவுடைய விவசாய அமைப்புக்கும் நடுவில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குன்னு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பல விவசாயிகளுக்கு அரசு மானியம், காப்பீடு, தொழில்நுட்ப ஆதரவு இதெல்லாம் அதிக அளவில் கிடைக்கிறதாவும், அதே சமயம் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பெரும்பாலான விவசாயிகள் சிறு குறு நிலங்களை மட்டுமே வச்சிருப்பதாகவும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இரு நாடுகளுடைய விவசாயிகளையும் ஒரே சந்தையில் போட்டியிட செய்யறது அப்படிங்கிறது சமமான போட்டியா இருக்காது அப்படின்னு விவசாயிகள் தரப்புல சொல்லப்படுது.
அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பெரும்பாலான விவசாயிகள் 2 அல்லது 3 ஏக்கருக்கும் குறைவான நிலத்தில் தான் விவசாயம் செய்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய குடும்ப வருமானம்ங்கிறது முழுசும் விவசாயத்தை மட்டுமே சார்ந்திருக்கும். அப்படி இருக்கும்போது வெளிநாட்டு பொருட்கள் குறைஞ்ச விலையில் சந்தைக்கு வந்துச்சுன்னா இந்திய விளைபொருட்களுடைய விலை இன்னும் குறையலாம். இதனால் விவசாயிகளுடைய வருமானம் குறையும். ஏற்கனவே அதிக உற்பத்தி செலவு, காலநிலை மாற்றம், இது மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சிறு விவசாயிகளுக்கு இது கூடுதல் சுமையாதான் மாறும் அப்படின்னு விவசாய சங்கங்கள்லாம் எச்சரிக்கிறாங்க. அதே போல இந்தியாவுடைய பால் உற்பத்தி துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பெரும்பாலும் கிராமப்புற குடும்பங்களை சார்ந்தது தான். குறிப்பாக சிறு விவசாயிகள், பெண்கள் இந்த துறையில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அமெரிக்காவில் இருந்து பால் பொருட்கள் குறைஞ்ச சுங்கவரியோட அதிக அளவில் வந்துச்சு அப்படின்னா இந்திய பால் கூட்டுறவுகள் மற்றும் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படலாம் அப்படின்னு விவசாயிகள் சொல்கிறாங்க. இதனுடைய தாக்கம் பால் உற்பத்தி மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி கிராமப்புற குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்கக்கூடும் அப்படின்னு விவசாயிகள்லாம் கவலை தெரிவிக்கிறாங்க. அதே போல் இந்த ஒப்பந்தம் விவசாயத்தை மட்டும் இல்லாமல் வேறு பல துறைகளையும் பாதிக்கக்கூடும் அப்படின்னு அஞ்சப்படுது. அதாவது மீன்வளம், டிஜிட்டல் வர்த்தகம், இ-காமர்ஸ், வெளிநாட்டு முதலீடு, சிறு குறு தொழில்கள் போன்ற துறைகள்லையும் புதிய விதிமுறைகள் வரலாம் அப்படிங்கிற அச்சம் விவசாயிகளுக்கு இருக்கு. அதனால இந்த ஒப்பந்தத்தை வெறும் விவசாய பிரச்சனையா மட்டும் பார்க்க முடியாது அப்படின்னும் இது நாட்டுடைய பல பொருளாதார துறைகளையும் தொடக்கூடிய முக்கியமான ஒப்பந்தமா இருக்கு அப்படின்னுமே விவசாயிகள் தரப்புல சொல்லப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த எல்லா காரணங்களையும் முன் வச்சு இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை முழுமையாக கைவிடணும் அப்படின்னு விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. இந்தியாவுடைய உணவு பாதுகாப்பு, விவசாயிகளுடைய வாழ்வாதாரம், கிராமப்புற பொருளாதாரத்தை பாதிக்கும் வகையில் எந்த ஒப்பந்தமும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க வலியுறுத்துறாங்க. அதனால தான் டெல்லியை நோக்கி பேரணி நடத்தி தங்களுடைய எதிர்ப்பை இப்பவே அவங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. விவசாயிகளுடைய மற்றொரு முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் வெளிப்படையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். குறிப்பா இதுவரைக்கும் என்னென்ன அம்சங்கள் பத்தின பேச்சுவார்த்தைலாம் நடந்திருக்குது, எந்தெந்த துறைகள்லாம் இதுல இடம் வருது, இந்தியா என்ன சலுகைகளை வழங்க தயாரா இருக்குது, இது போன்ற தகவல்களை பொதுமக்களுடைய பார்வைக்கு வெளியிடணும் அப்படின்னு விவசாயிகள் வலியுறுத்துறாங்க. இது மூலமா தேவையில்லாத சந்தேகங்களையும் அச்சங்களையும் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய உண்மையான நோக்கமா இருக்கு. சரி, இவ்வளோ விஷயங்களை விவசாயிகள் சொல்கிறாங்க. இந்த கூடுதலாக வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்யறதுக்கு முன்னாடி விவசாய சங்கங்கள், பால் உற்பத்தியாளர்கள், மீனவர்கள், சிறுதொழில் நிறுவனங்கள், இது மாதிரி அனைத்து பங்குதாரர்கள்கிட்டையும் அரசு ஆலோசனை நடத்தணும் அப்படின்னு விவசாயிகள்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. இது போன்ற பெரிய வர்த்தக ஒப்பந்தங்கள் பல ஆண்டுகள் அதோடைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறதுனால அதில் நேரடியாக பாதிக்கப்படுபவர்களுடைய கருத்துக்களும் கேட்கப்படணும் அப்படிங்கிறது அவர்களுடைய வாதமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இவ்வளோ விஷயங்கள் விவசாயிகள் சொல்கிறாங்க. மத்திய அரசாங்கம் இதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய அச்சங்களை நாங்கள் கூர்ந்து கவனிக்கிறோம், அது எல்லாத்தையுமே நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயிகளுடைய நலனை பாதிக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தமும் கையெழுத்து ஆகாது அப்படின்னு மத்திய அரசு இங்கே உறுதியளிச்சிருக்குது. இந்தியாவுடைய முக்கிய நலன்கள் பாதுகாக்கப்படும், அதே சமயம் ஏற்றுமதி மற்றும் முதலீட்டை அதிகரிக்கக்கூடிய வகையில் ஒரு சமநிலையான ஒப்பந்தமே இறுதி செய்யப்படும் அப்படின்னு மத்திய அரசு தரப்பில் விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்தியா, அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் இறுதியெல்லாம் செய்யப்படலை. இருந்தாலுமே இந்த ஒப்பந்தம் இந்திய விவசாயம் மற்றும் பல பொருளாதார துறைகளில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் பற்றி விவாதம் ஏற்கனவே தீவிரமடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். விவசாயிகள் தங்களுடைய அச்சங்கள் எல்லாம் வெளிப்படுத்திட்டு வராங்க. இன்னொரு பக்கம் விவசாய நலன் பாதிக்கப்படாத வகையிலே தான் ஒப்பந்தம் அமையும் அப்படின்னு மத்திய அரசும் சொல்லிட்டு வருது. இறுதியா இந்த பேச்சுவார்த்தை எப்படி முடிவடைய இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த விவகாரத்தினுடைய முக்கியமான திருப்பு முனையா இருக்கும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்